திருவிருந்து ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதத்துல ஆசீர்வதிப்பாராக. யாத்திரையாகமம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதல்களையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர் என்று கூறினார். அன்பானவர்களே, இந்த நேரத்திலும் கூட நம்ம விதமாக ஆண்டவருக்கு முன்பதாக வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை அவர் நமக்கு அறிவிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அவர் எவ்வளவு நல்ல தேவன், வல்ல தேவன், அற்புத தேவன், அதிசய தேவன், எவ்வளவு அன்பு நிறைந்தவர், அனுக்கிரகம் நிறைந்தவர் என்று நமக்கு சொல்லுகிற ஒரு தேவனாய் இருக்கின்றார். நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஒரு காட்சியை எங்களுக்கு எப்போதும் நீர் தருவீர் தேவனே. நீர் எவ்வளவு சிறந்த தேவன், மாறாத தேவன், உன்னத தேவன், நித்திய தேவன், அற்புத தேவன், எங்களோடு இருக்கிறவர், எங்களை மன்னிக்கிற தேவன், எங்களை விடுவிக்கிற தேவன், எங்களை காத்து நடத்துகிற தேவன், எங்கள் மீது ஒவ்வொரு போதும் இரக்கத்தையும் தயவையும் பாராட்டுகிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாய், பெரிய இந்த பாக்கியம் பெற்றவர்களாய், ஸ்லாக்கியம் பெற்றவர்களாய் உமக்கு முன்பதாக, எல்லாருக்கும் முன்பதாக நாங்கள் காணப்பட நீங்க கிருபை கொடுப்பீங்கப்பா. உம்மை மனதார நாங்கள் இந்த நேரத்திலும் கூட ஆராதிப்பதற்கு கிருபை கொடுப்பீங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தையே நாங்கள் பார்க்கவும் தரிசிக்கவும் உம்மையே உயர்த்தவும் நீங்க கிருபை கொடுப்பீங்கப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நேசித்து, நீங்கள் சம்பாஷித்து, நீங்கள் ஐக்கியம் கொண்டு நீங்கள் நடத்துவதற்காக உமக்கு நன்றி. நன்றி தேவனே, நன்றி அப்பா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நம்ம தொடர்ந்து நேரத்திலும் கூட ஆண்டவரை ஆராதிப்போம், ஒன்று சேர்ந்து ஆராதிப்போம். செல்வி அவர்கள் இந்த நேரத்திலும் கூட இந்த தொழுகை நேரத்தை நடத்துவார்கள். ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அப்பா, ராஜா, பிதாவே, இந்த அருமையான நாள் அப்பா நீர் கொடுத்த கிருபைக்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ராஜாவே உம்மை துதிக்க கொடுத்த கிருபைக்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜாவே. அப்பா ராஜாவே, ஆண்டவரே, இந்த நாள்ல கூட ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கிறதுக்காய் கூட உமக்கு நன்றி. நன்றி ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா துதி கன மகிமையும் ராஜாவையும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜாவே. ஹல்லேலூயா. முதல் பாடலை கூட சந்தோஷமாக கைகளை தட்டி பாடுவோம்.
உமக்கு நன்றி நன்றி ராஜாவே. உடைய நாமத்தை மாத்திரமே உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை மாத்திரமே புகழ்ந்து பாடுகிறோம் ராஜாவே. இந்த நாள்ல கூட உடைய நாமம் மாத்திரமே உயரணும் ஆண்டவரே. உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரேப்பா. நாங்கள் இந்த வருடத்தினுடைய இறுதி மாதத்துல கூட நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. இது மட்டும் ஆண்டவரே ஒரு கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து வந்ததுக்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜாவே. நன்றி இயேசுப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. தேவன் நம்முடைய கண்மலையானவராய் இருக்கிறார். உற்சாகமாக கைகளை தட்டி இந்த பாடலை பாடுவோம். என்னுடைய பலவீன நேரங்களில் நீர் பலனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ராஜாவே, எங்களுக்கு ஆபத்து வருகிற வேளையில் உம்முடைய சிறகுகளால் எங்களை மூடிக் கொள்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரமே ஆண்டவர் ராஜாவே உயர்த்துகிறோம் ராஜாவே. உம்மை சொல்லுகிறோம் ராஜாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. ஆராதனை
இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களுடைய ராஜா அப்பா. உமக்கு நன்றி நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்தில் ஆண்டவரே நீ செய்த ஆண்டவரே சகல நன்மைகளுக்கு ஆண்டவர் உமக்கு நன்றி செலுத்த ஒரு நாவு போதாது ஆண்டவரே. ஒரு விசை ஆண்டவர் நேரத்துல கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவருடைய பாதுகாப்பின் கரம் ஆண்டவரே எப்பொழுதும் எங்களோடு கூட தங்கியிருந்து வருவதற்காய் கூட உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. என் தேவனாம் கர்த்தரே
ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. ஆண்டவரே அப்பா, எங்கள் உயிருள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை ஆண்டவரே போற்றி துதிக்கணும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மாத்திரமே வாழ்த்தி வணங்கணும் ராஜாவே. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உம்முடைய நாமம் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி நன்றி ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தேவனே, ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதித்து உம்மை உயர்த்தி உம்மை கொண்டாடுகிறோம் அப்பா. எல்லாருமாக நம்ம சற்று நேரம் நம்ம ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சேர்ந்து உயர்த்துவோம், அவரை போற்றுவோம், அவரை மனதார வாழ்த்தி கொண்டாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கும் இடத்திலேயே ஆண்டவரை விதமாக நம்ம எல்லாருமாய் சேர்ந்து நம்ம ஸ்தோத்திரித்து நம்ம போற்றுவோம், நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் 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 தோத்திரிக்கிறோம் தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், மகத்துவத்தின் தேவன், மகிமையின் தேவன், எங்களோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். We thank you, we praise you, we worship you, we glorify you, we adore you, Lord. You alone matter to us, Master. You alone are sufficient, Lord. You alone is all that we desire, Master. ஹல்லேலூயா. உம் நாமத்தை மாத்திரமே வாஞ்சிக்கிறோம், உம்மையே மாத்திரமே நேசிக்கிறோம் அப்பா. உம்முடைய வழிகள் மாத்திரமே நாங்கள் நடப்போம் என்று சொல்கிறோம் தேவனே. நீர் ஒருவரே தேவன், நீர் ஒருவரே ராஜா, கர்த்தர், ஆண்டவர். எங்களுக்கு எப்பொழுதுமே அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், மகத்துவத்தின் தேவன். You alone are Lord God Almighty, and you would do wonderful things and marvelous things in our lives and in our nation, O Lord. Hallelujah. Thank you, Father God. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே, எங்களை நாங்கள் முற்றிலுமாய் ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து நடத்தும் அப்பா, தொடர்ந்து நடத்தும். இந்த நாட்கள்ல காலங்கள்ல விசேஷமாக கர்த்தாவே அப்பா, இந்த வருட இறுதிக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கும் போது கூட அநேக முக்கியமான காரியங்கள், கூட்டங்கள் அப்பா நடைபெறவிருக்கிறது. ஒவ்வொரு காரியத்தையும் நீர் எங்கள் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து கொடுப்பீர். இது எல்லாமே உம்முடைய நாமத்துக்கு மேன்மையும் மகிமையும் கொண்டு வர உம்மிடத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாள்ல கூட அப்பா வாலிபர்கள் ஒன்று கூடி அவர்களுடைய ஏஜிஎம்காக கூடுகிறார்கள். நீர் அவர்களுக்கு இந்த கூட்டத்தை ஆசீர்வதித்து கொடுப்பீர். ஆண்டவரே, மற்றும் அடுத்த வாரத்துல முதியோர்கள் கூடுகிறார்கள், இளம் முதியோர்கள் கூடுகிறார்கள், மற்றும் அப்பா பெண்கள் கூடுகிறார்கள். இந்த கூட்டங்கள் எல்லாத்தையும் அப்பா நீர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும் அப்பா. நீர் தம்மை நடத்த வேண்டும். அநேக கட்டுப்பாடுகளுக்குள்ளாக நாங்கள் இருக்கும் போது கூட அப்பா ஒரு விதமான குறையும் வராதபடிக்கு எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற, தேவனுடைய நாமம் மேன்மைப்பட, மகிமைப்பட உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எங்களுடைய வருடாந்திர மாநாட்டு கூட்டம் கூட 19ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது அப்பா. இந்த கூட்டத்தையும் கூட நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீர். ஆண்டவரே, விசேஷித்த விதத்துல இந்த கூட்டங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, ஆண்டவருடைய வழிநடத்துதல் காணப்பட, ஆலோசனை காணப்பட, ஞானம் விளங்க, தேவ பயம் விளங்க, தேவ நீதி விளங்க, தேவனுடைய மகிமை விளங்க உம்மிடத்துல ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, நீர் வந்து நடத்துவீரப்பா. எல்லா விதமான தடைகள், இடர்கள், கட்டுகள் எல்லாம் முறிப்பட்டு போகட்டும். ஆண்டவருடைய ஆளுகை வல்லமையாக விளங்க வேண்டும். ஆண்டவருடைய அற்புத பிரசனம், அபிஷேக பிரசனம் எல்லாரையும் வந்து நிரப்ப வேண்டும் அப்பா. எல்லா கூட்டங்களும் அப்பா உமக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். மற்றும் அப்பா எங்களுடைய தேசத்தில் மற்ற சபைகள் கூட கர்த்தாவே பலவிதமான நிகழ்ச்சிகள், கூட்டங்கள், ஊழியங்கள் இவ்விதமாக ஏறெடுக்கும் போது இந்த காலங்கள்ல கர்த்தாவே உம்முடைய நாமம் கர்த்தாவே உயர்த்தப்பட வேண்டும் என்று கேட்கிறோம். Lord, there are so many important meetings, Lord, programs, activities that may be going on towards the end of this year, Lord. But we pray, Father, that your hand would mightily move, O Master. And Lord, your power would be made manifest, O Master. And we pray, Father, that even as the young people meet today, and then next week, Lord, the seniors fellowship is meeting, and then the Methodist Women Conference, Methodist Women is meeting, all these meetings, Lord, and then our annual conference on the 19th of December, we are meeting, and we pray, Father, that in all of these meetings, Lord, your name would be glorified, your name would be magnified, your name would be honored, Lord. Your will be done, oh Father God. Your will be done. We will always have the fear of God, and we move in that direction, Master. We also pray for all the other churches, Lord, in this nation. And we pray, Father, that as we celebrate not only the
your birth, O Master. But Lord, even as we undertake very many programs, O Lord, we pray that in all these things, Lord, your name would be glorified and magnified. ஆண்டவரே, நீர் நடத்தும் அப்பா. சபையில கூட கர்த்தாவே, தங்கள் பிள்ளைகளுக்காக வாலிபர்களுக்காக ஏறெடுத்து செய்யும் ஒவ்வொரு காரியங்கள் எல்லாமே தேவனே ஆசீர்வாதமாக அமைய வேண்டும் என்று உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். மற்றும் அப்பா, எங்களுடைய கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கான ஆயத்தங்கள்ல கூட நீர் கூட இருப்பீர். நீர் காத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் வழி நடத்தும் தேவனே, நீர் வழி நடத்தும். இன்று கூட கர்த்தாவே, உக்ரான குழு கர்த்தாவே சில காரியங்களை குறித்து பேசி முடிவுகள் எடுக்கும் போது நீர் வேண்டிய கிருபைகளை கொடுப்பீர். ஞானத்தை ஆலோசனை தந்து நீர் தொடர்ந்து நடத்தும்படியாக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு அப்பா எப்பொழுதும் கர்த்தாவே போதும் அப்பா. நீர் மாத்திரம் வந்தால் போதுமே. ஆவியானவர் அசைவாடினால் மாத்திரமே போதுமே. நீர் மாத்திரமே சொல்லி தருவீரப்பா. உம்முடைய பாதைகளில் தொடர்ந்து காத்து நடத்தும்படியாக உம்மிடத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மற்றும் அப்பா, நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. வியாதி தொல்லையில கஷ்டத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா பூர்ண சுகம் தந்து நீர் காத்து நடத்தும் தேவனே. எங்கள் மத்தியில கர்த்தாவே விசேஷமாக சகோதரி திலகாவுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் மகளை காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும் தேவனே. ஆம் தேவனே, கஷ்டமான சூழ்நிலையில் ஆம் தேவனே வேதனையான நிலைமையில் இருந்த போதிலும் கூட நீர் நடத்துவீரப்பா. நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் விடுதலைகளை கொடுப்பீர் தேவனே. நீர் மாற்றங்களை கொடுப்பீரப்பா. உம்மால் கூடும், எல்லாம் கூடும் தேவனே. அப்படியே கர்த்தாவே, மற்றும் அப்பா சுகவினத்தில் பலவினத்தில் இருக்கிற அநேகர் இருக்கிறார்கள் அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் வேண்டிய பூர்ண சுகத்தை கொடுப்பீர். மரியா ஜோசப்காக ஜெபிக்கிறோம், ராஜேஷ்காக ஜெபிக்கிறோம். மற்றும் அப்பா சகோதரி சுசிலா தேவியினுடைய தகப்பனாருக்காக, மகனுக்காக சகோதரி சுசிலா தேவியினுடைய கணவருக்காக, மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதியும் அப்பா. ஒவ்வொருவருக்கும் நீர் வேண்டிய ஆரோக்கியத்தை கொடுப்பீர், பலத்தை கொடுப்பீர். எல்லாருமாக எழும்பத்தக்க கிருபை தருவீர். தங்களது வாழ்க்கையில கர்த்தாவே நீர் இடைப்படுவீர் அப்பா. மாற்றங்களை கொடுப்பீர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் இந்த நேரத்தில் கூட ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீர் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீர் அப்பா. உம்முடைய சித்தத்துக்கு ஏற்ற பிரகாரம் நடத்துவீர் தேவனே. ஆண்டவரே, இத்தனை காலங்களாக நடத்தி வந்த தேவன் இந்த வருகிற காலங்கள் அப்பா சிறந்ததாக காணப்பட அப்பா, விசேஷ காலங்களாய் காணப்பட நீர் கிருபை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் செய்வீரப்பா. நீர் எங்களுக்கு அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், எங்களோடு கூட சம்பாஷிக்கிறவர், எங்களோடு கூட பேச வருகிற தேவன், வெளிப்பட வருகிற தேவன், வழி நடத்த வருகிற தேவன். You are our God, Lord, and you would meet all of our needs, Lord. Those who are sick, Lord, those who are not well, Lord, would be made well, would be made whole, O Master. They would recover from all of their sicknesses, Master. And we know, Father God, you would be with them. You would, Lord, in every way, Father God, be glorified in every one of their lives, O Lord. Hallelujah. We thank you, Father God. We praise you and we pray, Father, especially during this COVID-19 season, Lord. Lord, you would, Lord, grant your protection upon your people, O Lord, upon us and upon all of our people throughout this land and throughout the world too, Father God. So many people are perishing, Master. But Lord, we pray that even as you have declared, you have proclaimed in Exodus chapter 34, verses 6 and 7, that you are a God who is full of love, steadfast love, compassionate and merciful. So, Father God, we pray that, Lord, your compassion and mercy and love would, Lord, in every way, Lord, bring about a tremendous change, oh Father God, tremendous change. This COVID-19 would completely be gone in Jesus' name. And by your power and your grace and your provision, Lord, great things you would do, Master. Appa, in the COVID-19, appa, in the vyadi, in the tollai, in the vyadi, in the vaadai, முற்றிலுமாய் தீர்ந்து போக அகன்று போக நீர் கிருபை கொடுப்பீர் அப்பா. நீர் நடத்த வேண்டுமே, நீர் ஆட்கொள்ள வேண்டுமே ஆண்டவரே. நீர் அற்புத காரியங்கள் செய்வீரே தேவனே. நீர் செய்வீரப்பா. இந்த நாட்கள் அப்பா நீர் செய்வீர் தேவனே. நீர் செய்வீர். உம் நாமத்திலே கர்த்தாவே நீர் வாக்களித்திருக்கிற பிரகாரம் எங்களை நடத்துகிற தேவன். அப்படியே நடத்தும் தேவனே, நடத்தும். உம்முடைய பிள்ளைகளாய் வைத்துக் கொள்ளும். உமக்காகவே ஜீவிக்க செய்யும் அப்பா. பரிசுத்த ஜீவியத்துக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொரு போதும் கடந்து சென்று அதற்குள்ளாக பூரணப்பட உம்மிடத்தில் கேட்கின்றோம். நீர் காத்துக்கொள்ளும், ஆட்கொண்டு நடத்தும். இயேசுவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நம்ம சேர்ந்து சொல்லுவோம்.
பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, இந்த நேரத்தில் கூட நம்ம தொடர்ந்து ஆண்டவருடைய சத்தியத்தை தியானிக்க நாம் கடந்து சொல்லுவோம். வேத பாகம் வாசிக்கப்படும்படியாக நாம் இந்த நேரத்திலும் கேட்போம். ஏசாயா 61 அதிகாரம் 1-2 வசனம் மாத்திரம் வாசிக்க கேட்போம். ஐசாயா chapter 61 verses 1 and 2. மத்தியில வந்து எர்வினும் மரியா சுரேஷும் வாசிப்பார்கள். இருவருமாக ஆங்கிலத்திலும் தமிழிலும் வாசிக்க இந்த நேரத்திலும் கூட நாம் வந்து கேட்போம். ஆமென். இன்று படிக்கக்கூடிய எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 61 அதிகாரம் 1-2 வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இறங்கினார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தையும் அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்கொண்டவர்களுக்கும் காயங்கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கும் விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டுவிடுதலையும் கூறவும், கர்த்தருடைய அனுகிரக விஷயத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். ஆமென். Today's scripture reading is taken from Isaiah chapter 61 verses 1-2. Isaiah chapter 61 verses 1-2. The Spirit of the Sovereign Lord is on me, because the Lord has anointed me to proclaim good news to the poor. He has sent me to bind up the brokenhearted, to proclaim freedom for the captives and release from darkness for the prisoners, to proclaim the years of the Lord's favor and the day of vengeance of our God, to comfort all who mourn. This is the word of the Lord. அன்பானவர்களே, இந்த கிறிஸ்துமஸ் காலத்துக்குள் நாம் நெருங்கிவிட்டோம், கடந்து வருகின்றோம். நம்ம வந்து இந்த நாட்கள் வந்து ஏசாயா 61 அதிகாரம் 1 வசனம் முதல் தொடங்கி ஏறக்குறைய ஒரு 7 வசனங்கள் கிட்ட நம்ம வந்து இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல பார்க்க வைக்கின்றோம். இந்த நாள் இன்றைக்கு வந்து நம்ம வந்து 2 வசனங்கள் மாத்திரம் தான் நாம் பார்ப்போம். வருகிற வாரங்கள் வந்து மற்ற வசனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு சீரீஸாக நம்ம வந்து பார்க்க வைக்கின்றோம். தலைப்பு வந்து விடுதலையை அறிவிப்பது என்பதாகும். விடுதலையை அறிவிப்பது என்பது. This Christmas season we are going to meditate upon Isaiah chapter 61 verses 1 and 2, and the title or the theme would be proclaim your freedom, and that is that would be the main title. And then based on that we are going to look at different facets of freedom and how we are actually indeed a freed people, and ஆண்டவர் நமக்குள்ளாக இந்த விடுதலையை எப்படி தருகின்றவராக இருக்கின்றார், எப்படியாக இந்த விடுதலையை நாம் வந்து அறிவிக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் நம்ம வந்து பார்க்க வைக்கின்றோம். ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, நாங்கள் இந்த வேளையிலும் கூட உடைய சத்தியத்தை நாங்கள் சற்று தியானித்து பார்க்கையில் எங்களோடு கூட பேசும், எங்களோட உள்ளத்துல ஒரு பிரகாசத்தை கொடும், ஒரு வெளிச்சத்தை கொடும் அப்பா, ஒரு வெளிப்படுத்துதலை கொடும் தேவனே. வார்த்தை எங்களை சந்திக்க ஆவியானவரின் மூலமாய் எங்களோடு கூட நீர் இடைப்பட உம்மிடத்துல கேட்கின்றோம். Speak Lord through your word, speak Lord through your spirit, and so we pray that there would be revelation deep within us, Master, and we would never ever be the same when you confront us with your word, Lord. அப்பா, நாங்கள் அதே ஜனமாய் காணப்பட மாட்டோம். உம்முடைய வார்த்தைகளை சந்திக்கும் போது திருப்பப்படுவோமே, புதுப்பிக்கப்படுவோமே. அப்படியே நீர் செய்வீர் தேவனே, நீர் நடத்தும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, சில வருஷங்களுக்கு முன்பதாக
மலாக்கா பட்டணத்துல வந்து கான்ஃபரன்ஸ் MYF கேம்ப் வந்து வைத்திருந்தார்கள். அப்போ நான் TSC பிரசிடண்டா இருக்கும்போது முன்னுரையாக அந்த தியான நேரத்தை வந்து நான் வந்து அவர்களோடு கூட அந்த கான்ஃபரன்ஸ் அந்த MYF கேம்ப் ஆரம்பத்துல வந்து பேசினேன். ஒருவேளை சில வாலிபர்கள் கூட அந்த கேம்புக்கு வந்திருக்கலாம். அப்போ அந்த இறுதி பாகமாக நான் அவர்கிட்ட சொல்லும் போது திடீரென்று எனக்கு ஒரு காரியம் துணித்தது. என்னன்னாக்கா, நான் அவர்களிடத்துல ஒரு அறிக்கையை செய்தேன். நான் என்ன அறிக்கை செய்தேன் என்றால், நான் உலகத்திலேயே ஒரு பெரிய விடுதலை பெற்றவனாக ஒருவனாக நான் வந்து காணப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. I must be one of the people who must be the most free person in the world. One of the most free person in the world. அப்படியாக நான் வந்து அறிக்கை செய்தேன். ஆண்டவர் நித்தமாகவே பல காலங்களாக பல வருடங்களாக என்னுடைய வாழ்க்கையிலும் கூட விடுதலைகள் பல ரீதியில பல காரியங்கள்ல அவர் கொடுத்து கொண்டு வருகிற ஒரு தேவனாய் இருக்கின்றார். God is the one who right from the age of 16-17 when I got saved, he's been continuously freeing me, setting me free from so many bondages, from so many habits, from so many sins and so many unwanted things. And God is always faithful, and all through these years He's always been faithful. He's always been so compassionate and loving and kind towards me. And I'm so grateful because God is the one who is continuously using me and molding me and shaping me to His likeness. அன்பானவர்களே, ஆண்டவர் தான் தொடர்ச்சியாக நம்முடைய வாழ்க்கையில அவர் செயல்பட்டு அவர் திருப்பங்களை மாற்றங்களை கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். இதை எப்படி செய்கிறார் என்று நம்ம சற்று பார்க்கும்போது, ஏசாயா 61 அதிகாரத்துக்கு நம்ம சென்று பார்க்கும்போது இங்க இயேசு கிறிஸ்து சொல்லுவதாக, இந்த வாக்கியத்தை எழுதினவர் சொல்லுவதாக அவர் 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 கூறுகிறதை அறிவிக்கிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இங்க நம்ம பார்க்கும்போது, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். ஏசாயா மீது அல்ல, ஆனால் இந்த வசனத்தை கொண்டு இந்த வசனத்தை நிறைவேற்றுகிறவரோடு கூட அவர் இருக்கிறார் என்று கூறுகிறதை நம்ம பார்க்கின்றோம். அவர் என்மேல் இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று கூறுகிறதை பார்க்கின்றோம். அப்போ நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, இங்க வந்து பார்த்தோம்னாக்கா, இது வந்து மெசியானிக் போர்ஷன் என்று சொல்வார்கள். அப்படின்னாக்கா மேசியாவின் பாகங்கள் ஏசாயா புத்தகத்தில் அநேக பாகங்களை நம்ம வந்து பார்க்கலாம். ஏசாயா 9 அதிகாரம் அப்படிப்பட்ட ஒரு பாகமாக இருக்கிறது. 53 அதிகாரம் ஒரு பாகமாக இருக்கிறது. இன்னும் அநேக பாகங்கள் இருக்கிறது. அதுல ஒரு சிறந்த பாகம் ஏசாயா 61 அதிகாரம் என்று நம்ம கூறலாம். அப்ப இந்த பாகம் வந்து இயேசு கிறிஸ்துவை, வரப்போகிற மேசியாவை குறித்து அறிவிக்கக்கூடிய ஒரு பாகமாக இருக்கிறதை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இது மாத்திரமல்ல, இந்த காலங்கள் மேசியா வரும்போது, அவர் வருகிற இந்த காலங்கள் வந்து நெருக்கடியான காலங்கள், கஷ்டமான காலங்கள், வேதனையான காலங்கள், கட்டுண்ட காலங்கள், அநேகர் சிறைப்பட்டிருக்கும் ஒரு காலமாக இருக்கும். ஆனால் இந்த மேசியா வந்து விடுதலை கொடுக்க வருகிறவராக இருக்கின்றார். அப்போ இங்க நம்ம வந்து பார்க்கும்போது அவர் எப்படி வருகிறார் என்றால், அவர் ஆவியானவரை பெற்றவராகவும் ஆவியானவருடைய அபிஷேகம் பெற்றவராகவும் வருகிறதை பார்க்கின்றோம். ஆவியானவர் கூட இருக்கிறார். ஆவியானவர் அபிஷேகிக்கிறார். அபிஷேகம் என்று சொல்லும் போது எண்ணெயினால் தான் அபிஷேகிப்பார்கள். அப்போ எண்ணெய் வந்து ஆவியானவருக்கு சம்பந்தப்பட்ட இருக்கின்றார். அந்த ஆவியானவர் அபிஷேகிக்கும் போது குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக அபிஷேகம் பெறக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். குறிப்பிட்ட ஒரு ஊழியத்துக்காக, ஒரு நோக்கத்துக்காக, ஒரு திட்டத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக காணப்படுகின்றோம். அப்போ இயேசு இங்க வந்து இதை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, லூக்கா சுவிசேஷம் 4 அதிகாரம் 1 14 இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, அங்க 1 வந்து ஆவியானவர் மூலமாக அவர் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அப்புறம் 14 நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, அவர் ஆவியானவரின் மூலமாய் திரும்பவுமாக அவர் வருகின்றார். பட்டணங்களுக்கு வந்து ஊழியத்துக்காக கொண்டு வரப்பட்டார்
என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்புறம் 18ஆம் வசனம், லூக்கா 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வந்து பார்க்கும்போது அங்க இயேசு வந்து தேவாலயத்துல வேத புத்தகத்தை எடுத்து அவர் இந்த பாகத்தை 61ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் 3ஆம் வசனங்கள் வந்து அவர் வாசிக்கிறதை பார்க்கின்றோம். இன்று இந்த பாகம் வந்து, இந்த வசனங்கள் வந்து, வார்த்தைகள் வந்து என்னிலே நிறைவேறுதலானது என்று அவர் கூறுகிறதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். So we see that Jesus not only was actually with the he was filled with the Spirit, he was in every way anointed by the Spirit. And when you talk about anointing, it's anointing with oil, and anointing with oil would mean it's anointed for a specific purpose. It's for a specific ministry. It's for a specific mission. And therefore Jesus is here telling that I have been anointed to preach the gospel or the good news to the poor. சிறுமைப்பட்டவர்களுக்கு நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கூறுகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுதுமே இது நிமித்தமாய் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய பணியை செய்ய வேண்டும், சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வேண்டும், சபையில ஊழியங்களை ஏறெடுத்து செய்ய வேண்டும், சபையை கட்ட வேண்டும், சபையில் அநேக கூட்டங்களில் ஈடுபட வேண்டும், அநேக காரியங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம எண்ணும் போது, எப்பொழுதுமே நமக்கு அபிஷேகம் இருக்கும் போதுதான் ஆண்டவருடைய பலத்துல வல்லமையில நாம் செய்யக்கூடியவர்களாக இருப்போம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து வந்து யோவான் 15ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். அப்ப நம்ம வந்து பார்த்தோம்னாக்கா, ஆண்டவருடைய அபிஷேகத்தை கொண்டுதான் நாம் வந்து அவருக்காக பணி செய்ய வேண்டும். இந்த நிரவுதல் இல்லாமல், இந்த அபிஷேகம் இல்லாமல் நாம் செய்வோம் என்றால், நம்முடைய பலத்துல செய்வோம், அதுல ஒரு பயனும் இருக்காது. ஆனால் ஆண்டவருடைய நிரவுதல் அப்படின்னு சொல்லும் போது அவர் நம்மை உடுத்துவிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார், தைரியப்படுத்துகிறார். நீ போ மகனே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னின் மூலமாய் நான் கிரியை செய்வேன், உன்னின் மூலமாய் நான் வெளிப்படுவேன். ஆண்டவர் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவர் நம்மை பயன்படுத்த ஆரம்பிக்கின்றார். அதுதான் அபிஷேகம். ஆண்டவர் நம்மை பயன்படுத்தும் நேரம், ஆண்டவர் அந்த நேரங்களை நமக்கு எல்லா விதத்திலையுமே ஆசீர்வதித்துக் கொடுக்கிற ஒரு நேரமாக, காலமாக காணப்படக்கூடியதாக காணப்படுகிறது. அன்பானவர்களே, அதனால நம்ம வந்து எப்பொழுதுமே ஆண்டவருக்காக ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த அபிஷேகத்தை கொண்டு தான் ஜீவிக்க வேண்டும். ஆண்டவருடைய பணியை செய்கிறோம்னாக்கா, எந்த ஒரு காரியத்தை செய்தாலும், சின்னதோ பெரிதோ, எல்லாமே அவருடைய பலத்தை கொண்டு, அவருடைய அபிஷேகத்தை கொண்டு, ஆவியானவரை கொண்டு நம்ம செய்வோம். அப்பொழுது நித்தமாகவே நீங்க பார்ப்பீங்க, ஆண்டவர் பெரிய மாற்றங்களை, பெரிய திருப்பங்களை அவர் கொண்டு வருகிறவராக இருக்கிறார் என்று நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். எனக்கா நம்மால் ஒன்றும் முடியாது, ஆனால் எல்லாம் நம் தேவனால் முடியும் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த அபிஷேகம் தான் நுகத்தை உடைக்கிறது. It is the anointing that breaks the yoke. அப்போ நமக்கு வந்து எந்த விதமான கட்டுகளையோ, சாபங்களையோ, பிடிமானங்களையோ நம்ம வந்து உடைக்க முடியாது. ஆனால் இந்த அபிஷேகம் நமக்கு வரும்போது ஆண்டவர் எல்லா கட்டுகளையும் உடைக்கிறார் என்று ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கலாம். It's the anointing that breaks the yoke, Isaiah 10:27. And therefore we would never be able to do anything for God, but God does it in us and through us and for His glory. That must be the underlining principle that we must always adhere to in our lives. அன்பானவர்களே, அந்த அடிப்படையில தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா, இந்த அபிஷேகத்தை கொண்டு சுவிசேஷத்தை சிறுமைப்பட்டவர்களுக்கு அறிவிக்கிறவராக இங்க கூறுகிறதை நாம் பார்க்கின்றோம். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் அவர் அறிவிப்பதாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்ப ரெண்டு விதமான ஜனங்கள். ஒன்று வந்து எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் ரொம்ப ஏளனமான ஒரு சூழ்நிலையில், கஷ்டமான நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள், வறுமையில் இருக்கிறார்கள், தரித்திரராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு எப்பொழுதுமே குறைவுகள் இருக்கிறது, எப்பொழுதுமே பலவீனங்கள் இருக்கிறது, எப்பொழுதுமே அநேக விதமான காரியங்கள்ல அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாய், தள்ளி வைக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆண்டவர்
அப்படிப்பட்டவர்களிடத்துல அவர் சுவிசேஷத்தை கொண்டு வந்து இந்த சுவிசேஷம் அவர்களை உயர்த்தக்கூடியதாய் காணப்படுகிறது. Jesus comes and he ministers to the poor, to the needy, to the downtrodden, to the oppressed, to the suppressed, to everyone who is actually a victim of circumstances, a victim of people, a victim of evil forces. God goes down to their level and ministers the gospel. And what happens? The gospel elevates them. The gospel lifts them up. And in every way changes them, transforms them. And that is the power of the gospel. The gospel is an explosive good news. ஆண்டவருடைய சுவிசேஷமானது எல்லா விதத்திலுமே அற்புதமான வார்த்தையாக காணப்படுகிறது. அது அப்படியே வெடிக்கக்கூடியதாய் காணப்படுகிறது. மனிதர்களுடைய நிலைமையை மாற்றக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில கொடுக்கிற திருப்பம் மாத்திரமல்ல, சரீர பிரகாரமாக, உலக பிரகாரமாக எல்லாரையும் மேன்மைப்படுத்துகிற ஒரு காரியமாய் காணப்படுகிறது. அதனால்தான் சுவிசேஷம் மகிமை நிறைந்தது, மகத்தானது. இந்த சுவிசேஷத்தை தான் இயேசு கிறிஸ்து அறிவிக்கும்படியாக உலகத்துக்கு வந்தார். நாமும் கூட இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக நம்மையும் அவர் அபிஷேகித்து நடத்துகிற தேவனாய் இருக்கின்றார். அன்பானவர்களே, நான் எத்தனையோ குடும்பங்களை பார்த்திருக்கிறேன். 20 வருஷத்துக்கு முன்னதாக, 30 வருஷத்துக்கு முன்னதாக, 10 வருஷத்துக்கு முன்னதாக வறுமையில் இருப்போர், எவ்வளவோ சிரமப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்கள். அப்படிப்பட்ட குடும்பங்கள் சுவிசேஷத்தின் காரணமாக அவர்கள் சுவிசேஷத்தை பற்றி கொண்டு ஏற்றுக்கொண்டு மாற்றப்பட்டு அவர்கள் திருப்பப்பட்டு ஆண்டவரின் பின்னால் அவர்கள் சென்று வரும்போது அவர்களுடைய வாழ்க்கையில பெற்றோருக்கோ பிள்ளைகளுக்கோ பேர பிள்ளைகளுக்கோ பெரிய திருப்பங்களை ஆண்டவர் புதுமையான விதத்தில் செய்து, அற்புதமான விதத்தில் செய்து, இன்றைக்கு அவர்களை பார்க்கும்போது குடும்பத்தில் எல்லாரும் பட்டாதாரியாக இருக்கிறார்கள். எல்லாரும் மேலான மேன்மையான நிலைமையில் இருக்கிறார்கள். ஏன்? ஆண்டவர் ஒருவர் தான் அதை செய்யக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவருடைய சுவிசேஷம் ஒன்றுதான் அதை மாற்றத்துக்கு கொண்டு வரக்கூடியதாக காணப்படுகிறதை நாம் பார்க்கக்கூடியவராக இருக்கின்றோம். எத்தனையோ பேர் நொறுக்கப்பட்ட உள்ளத்துல, ரொம்ப கவலையில, ரொம்ப மனவேதனையில, பாரத்தில் அப்படியே மூழ்கி போய் இருக்கிறவர்கள் சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அவர்கள் நிமிர்ந்து நிற்க முடியும். அவர்கள் எல்லா விதத்திலையுமே ஆண்டவருடைய அன்பை அறிந்தமையினால் ஒருபோதும் தலை குனிந்தவர்களாய் நடப்பவர்களாக்கல்ல, ஆனால் எப்பொழுதுமே ஒரு ஆரோக்கியம், ஒரு பலன், ஒரு சத்துவம், ஒரு வல்லமை, ஒரு வாஞ்சை, ஒரு அன்பு, ஒரு தெளிவு அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிறதை நான் கண்டிருக்கிறேன். அதே மாதிரி தான் நீங்களும் கண்டிருப்பீர்கள், நீங்களும் அனுபவித்திருப்பீர்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்கிறவராகவும் நம்மின் மூலமாய் பிறருக்கு இதை செய்கிறவராகவும் காணப்படுகின்றார். அப்போ நம்மை ஆண்டவர் இந்த காலங்கள்ல இப்படியாகத்தான் பயன்படுத்துவதற்கு அவர் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அதனால நாம் ஒவ்வொருவரும் திடன் கொள்வோம், உற்சாகம் கொள்வோம், வாஞ்சை கொள்வோம். பாரத்தோடு ஆண்டவருக்காக ஜீவிப்பதற்கு நம்ம முன்வரும் ஒரு ஜனமாக நாம் காணப்படுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நித்தமாகவே நம்மை நடத்துகிறவராக இருக்கின்றார். சுவிசேஷத்தை ஆண்டவர் அறிவித்தது மாத்திரமல்ல, அநேகர் அவர் வாழ்ந்த காலங்களில் நீங்கள் பார்ப்பீர்கள், பெரும்பாலுள்ள ஸ்திரியை சந்திக்கிறார், விபச்சாரம் கொண்ட ஸ்திரியை சந்திக்கிறார், குஷ்டரோகியை சந்திக்கிறார், கண் பார்வையற்றோரை சந்திக்கிறார், ஊனமானவர்களை சந்திக்கிறார். ஒவ்வொருவரும் எவ்வளவோ பாரப்பட்டு அழுத்தப்பட்டவர்கள். அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ விதமான வேதனை இருந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் சுவிசேஷத்தின் மூலமாய் அவர் அற்புத செயல்கள் கொண்டு எல்லாருடைய வாழ்க்கையும் திருப்புகிறதை நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதே தான் இன்றைக்கு நாம பார்த்தோம்னாக்கா, தேவன் கிறிஸ்துவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் இதெல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் கொண்டு வருகிறவராக இருக்கின்றார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நாம் அப்படிப்பட்ட ஜனமாய் நாம் காணப்படுவோமா? யாருக்கெல்லாம் சுவிசேஷம் தேவையோ, யாருக்கெல்லாம் உதவி தேவையோ, ஒத்தாசை தேவையோ, ஆறுதல் தேவையோ, அடைக்கலம் தேவையோ, நாம் முன் அவர்களுக்கு உதவியாக இருப்போமா? Would we not in any way, in every way come forward to be a people who would in every way be channels of God's grace, of God's glory, of God's gospel, so that we would be always prepared to share the resources we have with all those who are poor, who are downtrodden, those who are broken-hearted. Look out for people in this Christmas season. Let us all in every way be focused upon people.
and God, when we are of that mind, then God would bring to our attention people who need help. People who need help physically, emotionally, spiritually, and in every way. Those who are weak and downtrodden need our help, and we must be in every way prepared to proclaim the gospel. சுவிசேஷத்தை அறிவிக்கவும் சுவிசேஷத்தின் மூலமாய் வருகிற ஸ்லாக்கியங்கள் பாக்கியங்களை பிறருக்கு நாம் அருளிச் செய்யவும் கொடுக்கவும் நம்ம ஆயத்தமாய் இருக்க வேண்டும். மேலும் நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இங்க வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா அவர் இங்க கூறுவது என்னவென்றால், நாம் தொடர்ந்து 1ஆம் வசனத்துல பார்க்கும்போது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்துதலையும் கூறவும், ஆங்கிலத்தில் கூறவும் என்று சொல்லும்போது proclaim என்று சொல்லப்படுகிறது. All those who are in prison, all those who are taken captives, all those who are captives, all of them would need complete deliverance. They need to be set free. சிறைப்பட்டவர்கள், சிறையில் இருப்பவர்கள் மாத்திரமல்ல, ஆனால் எந்தெந்த வகையிலெல்லாம் பிசாசு அடிமைப்படுத்தி பிசாசு சிறைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, கட்டி வைத்திருக்கிறானோ, அவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வந்து விடுதலைகளை கொண்டு வர முடியும், வெற்றிகளை கொண்டு வர முடியும். சுவிசேஷத்தை அவர்களுக்கு நாம் கொண்டு வந்து நிறுத்தும் போது தேவன் வந்து அப்படியாக பெரிய ஒரு விடுதலையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறதை நம்ம காணக்கூடியவர்களாய் இருக்கின்றோம். ஒருவேளை இன்றைக்கு நம்ம வந்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் அநேக காரியங்களுக்கு கட்டுப்பட்டவர்களாய் சிறைப்பட்டவர்களாய் இருக்கலாம். சில பழக்க வழக்கங்களுக்கா, சில 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 பாவங்களுக்கா, சில தீய பழக்க சில தீய எண்ணங்களுக்கா, தகாத நடத்துதலுக்கா நாம் வந்து அநேக விதங்கள்ல கட்டுப்பட்டவர்களாய் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்ம வந்து சில பாவத்திலிருந்து மீள முடியாமல் ரொம்ப நீண்ட காலமா நம்ம வந்து தவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் சுவிசேஷத்தை நாம் அறிக்கை செய்யும் போது, நாம் ஆண்டவருடைய விடுதலையை அறிக்கை செய்யும் போது நித்தமாகவே நீங்கள் வந்து பார்ப்பீர்கள், இந்த விடுதலையை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறவராய் இருக்கின்றார். அவருடைய வார்த்தையின் பிரகாரம், வாக்குத்தத்தத்தின் பிரகாரம் அது நிச்சயமாய் செயல்படக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கிறது என்று நம்ம பார்க்கக்கூடியவராய் இருக்கின்றோம். ஒருவேளை அது வந்து ஒரு பாவமா, ஒரு சாபமா, ஒரு கட்டாக இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நம்ம வந்து சில பயங்களுக்கு, சில கவலைகளுக்கு, சில மன அழுத்தங்களுக்கு நம்ம வந்து கட்டுப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் இந்த நேரத்திலும் கூட அந்த கட்டுகளை விடுவிக்கிறார். அவர் அவிழ்த்து விடுகிறார். அவரை நம்பி வருவோர் ஒவ்வொருவரையும் அவர் விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கலாத்தியர் 5ஆம் 6ஆம் அதிகாரங்கள்ல நீங்க வந்து பார்க்கும்போது யாரெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார்களோ, அவர் சுயாதீனம் கொடுக்கிறாரோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கின்றார். So we see that Jesus Christ frees us when we proclaim His gospel, when we proclaim His presence, His power. Then what happens is that we are in every way free as prisoners or captives of anything. Not only physically in prison, but being in prison or being captivated by so many forces, dark forces, habits, or emotionally we can be in prison too. Like for example, we can be in prison to fear, to frustrations, disappointments, depression, or worries, or all kinds of things can somehow or other oppress us and keep us always down, push us always down, and we need to be free. And how does that happen? It just happens by we coming into confrontation with this gospel and declaring that this gospel is true, and in Jesus' name I can be free, I can be set free by the power of the gospel. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் அப்படியாக நம்பி ஆண்டவரிடத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் நம்புகிறேன், நீர் கொண்டு வந்த சுவிசேஷம் எல்லா சிறைப்பட்ட எல்லாருக்குமே விடுதலையை கொடுப்பதற்காகத்தானப்பா, என்னையும் இந்த நேரத்தில் நீர் விடுவிக்கிறீர் என்று நீங்க நம்புங்க. ஒவ்வொரு பாவமோ, சாபமோ, அந்தகாரமோ, இருளோ, கேடோ, மோசமோ, நாசமோ எல்லாம் அகன்று போகக்கூடியதாக இருக்கிறது.
ஆண்டவர்கிட்ட தாழ்த்தி சமர்ப்பிப்போம். Surrender yourself and come before the Lord and completely yield everything to God, and then ask God for His favor and His mercies, and He would do a powerful thing, an amazing thing, a marvelous thing in your life. John Wesley காலங்கள்ல 1738 ஆண்டுல அவருடைய சகோதரர் சார்ல்ஸ் வெஸ்லி மற்றும் ஜார்ஜ் விக்ஃபீல்ட் இவர்கள் எல்லாரும் எழுப்புதல் வீரராக அந்த காலங்களில் காணப்பட்டார்கள். பிரிஸ்டல் என்ற இடத்துல அவர்கள் கோல் மைனஸ், இந்த கரி தோண்டுவோர், அவர்கள் மத்தியில் ஊழியத்துக்காக சென்றிருந்தார்கள். அப்போ ஓப்பன் ஏர் பிரீச்சிங் முந்தின காலங்கள் எல்லாம் சர்ச்சில் தான், ஆலயத்துல தான் அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை அறிவித்துக் கொண்டு வந்தார்கள். ஆனால் முதல் முறையாக அவர்கள் வெளியே சென்று எங்கெங்கெல்லாம் கட்டுண்டோர், சிறைப்பட்டோர், கஷ்டப்படுவோர், நஷ்டப்படுவோர், வேதனைப்படுவோர் யார் யாரெல்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியில போய் பணி செய்ய ஆரம்பித்தார்கள். தெரு பிரசங்கம், ஃபீல்ட் பிரீச்சிங் அவர்கள் அங்க செய்ய ஆரம்பித்தார்கள். அப்போ ஆயிரக்கணக்கான இந்த கரி தோண்டுவோர், கோல் மைனஸ், அவர்கள் மத்தியில ஒரு பெரிய எழுப்புதலை தேவன் கொண்டு வந்தார். இவர்களுக்கு இருந்த எல்லா பழக்க வழக்கங்கள், குடி பழக்கம், மதுபான பழக்கம், அப்புறம் சண்டை சச்சரவு, கடன் தொல்லை, விபச்சார பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் அப்படியே அடியோடு அகன்று போனது. ஆண்டவர் சிறைப்பட்டவர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தவராக காணப்படுகின்றார். இன்றைய காலங்களிலும் தேவன் செய்கின்றார். He does that even today. Every day He does that among so many people, thousands and thousands and thousands of people who are being saved through the power of the gospel. The gospel is being proclaimed, and through the power of the gospel people are being freed, set free. அன்பானவர்களே, ஆண்டவருடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படும் இடமெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு பெரிய விடுதலை, வெற்றி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் கொண்டு வருகிறதை நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில தான் நம்ம பார்த்தோம்னாக்கா ஆண்டவரை பற்றிக் கொள்வோம். இந்த விடுதலைகளை தேவன் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு போதும் எல்லா சூழ்நிலையிலும் அவர் கொடுக்கிறவராகவும் நம்மை பயன்படுத்துகிறார். இன்னைக்கு அப்படிதான் நம்ம பார்த்தோம்னாக்கா அநேகருக்காக நமக்கு தெரிந்தவர்கள், சிறைப்பட்டவர்கள், கஷ்டப்படுவோர், நஷ்டப்படுவோர், அப்படிப்பட்டவர்கள் இருக்கும் போது நாம் அவர்களை தள்ளி வைத்துவிட்டு நியாயம் தீர்ப்பவர்களாய் அல்ல, ஆனால் அவர்களிடத்துல அன்போடு ஆண்டவருடைய அன்பின் அடிப்படையில சுவிசேஷத்தை கொண்டு போய் அவர்களுக்கு முன்பதாக நிறுத்தி பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கேட்கிறார்களோ இல்லையோ பரவாயில்ல, ஆனால் தேவன் கிரியை செய்வார். அவருடைய அபிஷேகத்தோடு நாம் தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கும் போது அவருடைய அபிஷேகம் அவர்களை தொடும். சுவிசேஷம் மாற்றங்களை உண்டு பண்ணும். கர்த்தர் நடத்துவார், விடுதலைகளை கொடுப்பார் என்று நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்புறம் கடைசியாக நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த காலங்கள் ஆண்டவருடைய அனுக்கிரக காலம் என்று அறிவிக்க வேண்டும் என்று 2ஆம் வசனத்துல நம்ம பார்க்கின்றோம். 2ஆம் வசனத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் அறிவிக்கவும் என்று சொல்லுகிறதை பார்க்கின்றோம். It is to declare or it is to proclaim the year of the Lord's favor and the day of vengeance of our God. ஆண்டவர் வரும் நாள், ஆண்டவர் சந்திக்கும் நாள், இந்த வருஷம், இந்த நாள் என்று கூறுகிறதை நம்ம காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அன்பானவர்களே, அப்படின்னாக்கா இது எதை காண்பிக்கிறது என்றால், லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை இந்த ஜூபிலி வருஷம் என்று சொல்வார்கள். 47 7 times 7 7 வருஷங்கள் அப்படின்னு சொல்லும் போது 49 வருஷங்கள், 50வது வருஷம் ஜூபிலி வருஷம் என்று அறிவிக்கப்படும். இந்த ஜூபிலி வருஷம் என்று சொல்லும் போது எல்லாருக்குமே ஒரு பெரிய விடுதலை உண்டாக வேண்டும். யாருமே அடிமையாக இருக்கக்கூடாது. அடிமைகளாக வாங்கப்பட்டவர்கள் திரும்பவுமாக அவர்கள் சுதந்திரத்தோடு போகலாம். யாருடைய நிலமெல்லாம் பறிக்கப்பட்டதோ, ஏழையில் வறுமையில் இருப்போர் அவர்களுக்கு எல்லாரும் அவர்களுடைய சொந்த நிலம் கொடுக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் கடன் தொல்லையில் அகப்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ கடன் தொல்லை எல்லாம் இனி இருக்காது. எல்லாமே கேன்சல் ஆகிவிட்டது. Everything is cancelled. You are no more in debt. You are no more a slave. You are completely free.
everything that was taken away from you, your land and your inheritance and all of your property, everything would be returned to you. That's the proclamation of Jubilee in the Old Testament. And here Jesus comes as a fulfillment of that Jubilee. I have come as your Jubilee. I have come to declare not just one day or 1 year, but in me is the fulfillment of every liberty, every freedom. Everyone is no more a slave, but he is completely free. And that is what Jesus is telling here. அன்பானவர்களே, ஆண்டவருக்குள்ளாக நான் தான் இயேசு கிறிஸ்து, நான் தான் அந்த ஜூபிலியாக காணப்படுகின்றேன். அப்படின்னாக்கா என்னின் மூலமாய் இனிமேல் எல்லாருக்குமே விடுதலை, வெற்றி, மாற்றம் என்று கூறக்கூடியவராக இருக்கின்றார். அன்பானவர்களே, இந்த அடிப்படையில் தான் நம்ம பார்க்கும்போது ஆண்டவருக்குள்ளாக நமக்குள்ளாக எப்பொழுதுமே இந்த காலங்கள் நம்ம எண்ணக்கூடாது, இன்னும் ரொம்ப நாள் எடுக்கும், இன்னும் அநேக வருஷம் எடுக்கும் ஆண்டவர் இதை செய்யறதுக்கு, இதை கொடுக்கிறதுக்கு, அப்படி நம்ம பார்க்க கூடாது. இப்பொழுதே ஆண்டவர் இம்மானுவேலின் தேவனாய் நம் மத்தியில் இருக்கிறார். இப்பொழுதே அபிஷேகிக்கிறார், இப்பொழுதே அறிவிக்கிறார், இப்பொழுதே வெளிப்படுத்துகிறார், இப்பொழுதே கொடுக்கிறவராக இருக்கிறார். ரொம்ப காலத்துக்கு பிறகு அல்ல, ஆனால் ஆண்டவர் உடனடியாக செய்யும் ஒரு தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம இன்னைக்கு இந்த வருஷத்தை, இந்த நாளை ஒவ்வொரு பொதுமாய் எண்ணி நாம் இது ஆண்டவருடைய நாள், இது ஆண்டவருடைய வருஷம், இது ஆண்டவருடைய காலம், இது ஆண்டவருடைய திட்டம், இது ஆண்டவருடைய விருப்பம், இது ஆண்டவருடைய சித்தம் என்று அறிக்கை செய்து, ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் விரும்புகிறீர், நீர் செய்கிறீர் என்று ஆண்டவர்கிட்ட முழுதுமாக நம்ம அர்ப்பணிக்க வேண்டும், ஒப்புவிக்க வேண்டும், விசுவாசத்தினால் அறிக்கை செய்ய வேண்டும். அந்த அறிக்கை நித்தமாகவே அநேக விதங்கள்ல பெரிய விடுதலைகளை கொண்டு வருகிறது. நீங்கள் ஒருவேளை பார்க்க கூடாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார், ஆண்டவர் நடத்துகிறவராய் இருக்கின்றார். கேலி என்ற ஒரு இடம் கொலம்பியால இருக்கிறது. இந்த பட்டணம் உலகத்திலேயே ஒரு விதத்துல ஒரு பெரிய பெரிய ட்ரக் சென்டராக அது காணப்பட்டது. அப்போ இந்த இடத்துல தான் அநேக விதமான இந்த ட்ரக்ஸ் அவர்கள் உற்பத்தி செய்து, அதை போதைப் பொருட்களை உற்பத்தி செய்து, அதை அவர்கள் வியாபாரமாக, தொழிலாக பல தேசங்களுக்கு அனுப்பினார்கள். This was one of the most important drug centers in the world, called by the name of Kelly, and in Colombia. And through this business there were warlords, there were drug lords, and there were this mafia gang, a big syndicate, பெரிய ஒரு தொழிலாக இதை நடத்தி கொண்டு வந்தார்கள். அவர்களை யாருமே அசைக்க முடியாது, போலீஸா யாருமே அதிகாரிகளா அவங்க கிட்ட வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நிர்வாகமாக அது காணப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் சபைகள் ஒன்று கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஒரு போதகர் ஜூலியோ என்ற பெயர் கொண்டவர், அவர் மற்ற போதகர்கள், மற்ற ஊழியர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஜெப கூட்டம் பெருக ஆரம்பித்தது. 1995 ஆண்டு, ரொம்ப காலத்துக்கு முன்னதாக அல்ல, சமீபத்துல தான் 1995 ஆண்டுல அவர்கள் பெரிய ஸ்டேடியம் வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல 60,000 பேர் கூடினார்கள். 60,000 பேர் கூடி அவர்கள் ஜெபித்தார்கள், உபவாசித்து ஜெபித்தார்கள். அந்த நாளுக்கு பிறகு, 2 நாட்களுக்கு பிறகு பேப்பர்ல வெளியானது என்னன்னாக்கா, இதுதான் முதல் நாள் நம்ம பட்டணத்துல ஒரு கொலையும் கிடையாது அப்படின்றது அவர்களுக்கு வெளியிடப்பட்டது. It was published that after 2 days after the prayer meeting, it was announced in the prayer that was published in the newspapers that there was no death at all. Prior to that, every day there used to be 6 or 7 murders. 6-7 பேர் கொலை செய்யப்படுவார்கள். ஆனால் அந்த ஜெபத்துக்கு பிறகு ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கொடுத்தார். அவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள், சுவிசேஷத்தின் வெற்றியை அறிவிக்க ஆரம்பித்தார்கள், சுவிசேஷத்தின் மகத்துவத்தை அறிவிக்க ஆரம்பித்தார்கள், ஜெபித்தார்கள். அதிகமாய் ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். அபிஷேகித்து அவர் வழி நடத்த ஆரம்பிக்கின்றதை பார்க்கின்றோம்.
அப்போ அந்த தேசம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றம் உண்டானது. கொஞ்ச காலத்துல அந்த அதிகாரிகள், போலீஸ் எல்லாம் வந்து இந்த ட்ரக் லார்ட்ஸ், வார்லார்ட்ஸ் எல்லாத்தையும் அவர்கள் வந்து சிறைப்படுத்தினார்கள். அவர்கள் அதன் காரணமாக அந்த பிசினஸ் வந்து கேரி ஆன் பண்ண முடியல. அதுக்கு பின்னதாக சிறையில் இருந்தவர்கள் எல்லாரும் விடுதலைக்குள்ளானார்கள். சிறைக்குள்ளாக ரொம்ப பேர் போய் கொண்டிருந்தாங்க. ஆனால் இப்பொழுது யாருமே சிறைக்குள்ளாக போவதில்லை. எல்லாருடைய வாழ்க்கைக்குள்ளாகவும் ஒரு பெரிய திருப்பத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட அற்புதம், அதிசயம், விடுதலை, வெற்றி, சுவிசேஷம் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அதை அறிவிப்பதன் மூலமாய், அதை நாம் வந்து எல்லா விதத்திலேயுமே பகிர்ந்து கொள்வதன் மூலமாய் தேவன் வந்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜனமாய் காணப்படுவோம். இந்த COVID-19 ஒரு விதத்துல நமக்கு ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் கூட நாம் வெற்றியின் முழக்கம் நமக்குள்ளாக இருக்கிறது. வெளியே உள்ள சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட ஆண்டவர் நமக்குள்ளாக கிரியை செய்கிறவர். அந்த அனல் கொண்டு, அபிஷேகம் கொண்டு நம்ம தொடர்ந்து ஆண்டவருக்காக நாம் ஜீவிக்கணும், செயல்படணும், ஏதாவது வகையில் ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். இப்போ இந்த காலங்களில் கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா MMM வந்து ஏறக்குறைய இந்த ஷூ பாக்ஸஸ் 1600 ஷூ பாக்ஸஸ் ஏற்பாடு செய்து நன்கொடைகள் பற்றி எல்லா சபைகளிலிருந்து அவர்கள் சேகரித்து நம்முடைய சபையிலும் நம்ம வந்து கொடுத்தோம். ஏறக்குறைய 21 பாக்ஸஸ் ஐ திங்க். அப்புறம் ரோசலின் and some of the teachers were involved இந்த ஊழியத்தில் வந்து அவர்கள் ஈடுபட்டார்கள். அப்போ இது வந்து யாருக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் வெளிநாட்டு பிள்ளைகள், மைக்ரண்ட் மினிஸ்ட்ரிக்காக, அந்த அவர்களுடைய பிள்ளைகளுக்காக கொடுக்கப்படுகிறது. மற்றும் வறுமையில் இருப்போர், ஏழையாயிருப்போர் அவர்களுக்கும் அவர்கள் வந்து பகிர்ந்து கொடுத்தார்கள். சோ இதன் காரணமாக நம்ம வந்து பார்க்கிறோம், சுவிசேஷம், நற்செய்தி ஏதாவது வகையில அது பகிர்ந்து கொள்ளப்படுகிறது. ஆண்டவர் அன்பு கொண்டவர் என்பதை நம்ம காண்பிக்கக்கூடியவர்களாய் காணப்படுகின்றோம். சோ நாம் பல விதங்கள்ல, பல வகையில அப்படி நாம் முன் செல்லக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கோலாலம்பூர் சர்ச் வந்து நம்மளுக்கு வந்து 16 பாக்ஸஸ், ஷூ பாக்ஸஸ் கொடுத்திருக்கிறார்கள். அப்ப நம்ம வந்து இதை வந்து மற்ற பிள்ளைகளுக்காக நம்ம கொடுக்கணும். இன்னும் அதிகமாக நம்ம சேகரித்து நம்ம கொடுக்கணும். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள்ல பிள்ளைகளுக்காக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யும் போது மற்ற பிள்ளைகளையும் நம்ம பார்க்க வேண்டும். வறுமையில் இருப்போர், கஷ்டப்படுவோர், அவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை நாம் கொடுப்போம், நாம் கொண்டு வருவோம். அவர்கள் அதன் மூலமாய் ஆண்டவர் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்வார். உள்ளங்கள் திறக்கப்படலாம். ஆண்டவர் வந்து சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்புகள் இது நிமித்தமாய் கூட நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். அதே மாதிரி தான் எல்லாரும் செய்ய வேண்டும். எல்லாரும் நாம் ஏதாவது வகையில பிறருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும். அநேகரை நாம் சந்திக்க வேண்டும், தொட வேண்டும் அப்படின்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். பாரத்தோடு நம்ம வந்து ஜீவிக்க வேண்டும். நாம் நம்மளுக்காக ஜீவிப்பதற்காக ஆண்டவர் வரவில்லை, நாம் பிறருக்காக ஜீவிப்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகித்து உடுத்துவித்து நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். We have not been called to live for ourselves. God has called us to live for others. We live for others, and we must always get that straight in our lives. The church exists for others and for the glory of God. ஆண்டவருடைய மகிமைக்காகவும் பிறருக்காகவும் தான் நாம் வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால உள்ளத்திலே கிரியை செய்யும் இந்த சுவிசேஷம் நமக்குள்ளாக ஒவ்வொரு போதும் விடுதலையும் வெற்றியும் உண்டு பண்ணும் போது நாம் ஒவ்வொரு போதுமாய் தொடர்ந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை நிறுத்தக்கூடியவராய் காணப்படுகின்றார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? What is God telling you? ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுவதாவது என்னவென்றால், நீங்கள் அபிஷேகம் பெறுங்கள், ஆண்டவருடைய நிரவுதலுக்குள்ளாக மாறுங்கள், ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றிக் கொள்ளுங்கள், வாய்ப்புகளுக்காக தேடுங்கள், சிறைப்பட்டவர்களை விடுவிப்பதற்காக செல்ல வேண்டும். நாம் வறுமையில் இருப்பவர்களுக்கு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வதற்காக ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு உற்சாகத்தோடு, வாஞ்சையோடு ஜீவிக்க வேண்டும். ஆத்தும பாரத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இதைத்தான் கர்த்தர் நமக்கு அருள் செய்கிறவராய், கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையோடு, பாரத்தோடு நீங்கள் செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் நமக்கு ஆண்டவருடைய அனுக்கிரக காலமாக இருக்கட்டும்.
ஆண்டவர் சந்திப்பின் நேரமாக இருக்கட்டும். இந்த நாளை நாம் அறிவிப்போம். இந்த நாள் சிறந்த நாள், இந்த காலம் சிறந்த காலமாக இருக்கிறது. This is God's day and this is God's season of divine visitation. Do not in any way think that God is going to come. God is going to come and do something later on. He's already here. It's already the Jubilee. We just need to celebrate His presence and live for His glory. ஆண்டவர் ஜூபிலியான தேவன் நம் மத்தியில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மை நடத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென். ஜெபிப்போம். அன்பான எங்கள் தேவனே, எங்களோடு நீ தொடர்ந்து பேசுவீரப்பா, எங்களை தொடர்ந்து நடத்தும். உம்முடைய சுவிசேஷம் உண்டு பண்ணும் அற்புதம், அதிசயம், அதை நாங்கள் ஒருபோதும் மறக்காதபடி காத்துக்கொள்ளும். ஒருபோதும் அப்பா இழந்து போகாதபடி காத்துக்கொள்ளும். எப்பொழுதும் சுவிசேஷம் உண்டு பண்ணும் அந்த விடுதலை வெற்றி எங்களுக்குள்ளாக ஒவ்வொரு போதும் நீர் சுரக்கப்படும் அப்பா. நீரூற்றாய் வழிந்தோடும்படியாக செய்யும். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நாம் இந்த நேரத்தில் கூட ஆண்டவருடைய திருவிருந்தில் நம்ம கலந்து கொள்வோம். இறுதி பாடலை நம்ம பாடி முடிப்பதற்கு முன்பதாக நம்ம எல்லாருமாக ஆண்டவருடைய திருவிருந்தில் நம்ம இந்த நேரத்திலும் பங்கு கொள்வோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களுக்கு அறிவித்த பிரகாரம், ஞாபகப்படுத்தின பிரகாரம் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லாருமாக சேர்ந்து ஜெபிப்போம். ஜெபித்து அதற்கு பின்னராக நாம் எல்லாருமாக இதிலே நாம் வந்து பங்கு கொள்வோம். நாம் சேர்ந்து இந்த நேரத்திலும் கூட கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட எங்களை தத்தம் செய்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. நீர் தாம் எங்கள் தேவன், எங்கள் ராஜா, எங்கள் கர்த்தர், எங்களுக்கு எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லாம் என்று சொல்லி உம்முடைய பாதத்துல நாங்கள் சரணடைகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட விசேஷித்த விதத்துல நாங்கள் உம்முடைய திருவிருந்தில கலந்து கொள்வதற்கு எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறீரப்பா. எங்களிலே ஏதாவது குறை இருக்குமாக அகற்று போடும், பாவங்கள் இருக்குமாக நீக்கி போடும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், பரிசுத்த ரத்தம் எங்கள் எல்லா பாவங்களையும் நிவர்த்தி செய்யட்டும் அப்பா. ஒப்புக் கொடுக்கிறோம், மனம் திரும்புகிறோம், தத்தம் செய்கிறோம் அப்பா. நாங்கள் உமக்கே சொந்தம் என்று சொல்லி உன் பாதங்கள்ல எல்லாத்தையும் சரணடைகிறோம். ஆண்டவரே, நீரே எங்களை நடத்தும் அப்பா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, உங்களுடைய அப்பத்திலும் உங்களுடைய சரீரத்திலும் உங்களுடைய ரத்தத்திலும் நாங்கள் பங்கு கொள்ளும் போது நீர் ஆசீர்வதியும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீஷருக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் பிக்கப்படுகிற என்னுடைய திரு சரீரம் என்று கூறினார். அப்படியே அவர் ராப்போஜனம் பண்ணின பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம் என்று கூறினார். இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என் நினைவு கூறுங்கள் என்று கூறினார். அன்பான எங்கள் தேவனே, இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சரீரத்திலும் உம்முடைய ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் போது கூட ஆண்டவருடைய மாறாத பிரசனம் எங்கள் எல்லாரோடு கூட இருக்கட்டும் அப்பா. எங்களுக்குள்ளாக அப்பா, இது ஒரு பெரிய ஆரோக்கியத்தை, செழிப்பை கொடுக்கத்தக்க உம்மிடத்துல ஜெபிக்கிறோம். இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் அடையாளபூர்வமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கூட ஆண்டவரை நீர் ஆசீர்வதியும், இதை பரிசுத்தப்படுத்தும், அபிஷேகியும். ஆண்டவரை எங்களுக்குள்ளாக எப்பொழுதும் அப்பா அந்த ஞாபகம், சிலுவையின் ஞாபகம், கல்வாரியின் ஞாபகம், எங்களுடைய மீட்பின் ஞாபகம், எங்களுடைய வெற்றியின் ஞாபகம் எங்களுக்குள்ளாக துணிக்கும்படியாக செய்வீரப்பா, துணிக்கும்படியாக செய்வீர். நீரே ஆசீர்வதியும். உன் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். பாருங்களே, நாம் யாவரும் அப்பத்தை எடுத்துக் கொள்வோம். ஆண்டவரே, எங்களுக்காக நீர் சிலுவையில பிக்கப்பட்ட உம்முடைய சரீரம், இதற்காக நன்றி அப்பா. இந்த அப்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது கூட ஆண்டவரே, எங்களுக்குள்ளாக நீர் எங்களுக்காக பிக்கப்பட்டதினால், எங்களுக்காக நீர் சாபமானதினால் இன்றைக்கு நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாங்கள் கர்த்தாவை முழுமை பெறுகிறோம் அப்பா. சரீர வியாதியோ தொல்லையோ எந்த விதமான அடிமைத்துவமோ எங்களுக்கு கிடையாது. ஏனென்றால் எங்கள் மீட்பர் எங்களுக்காக சிலுவையில தம்முடைய சரீரத்தை கொடுத்தார் என்று
முழுமை பெற்றவர்களாய் நாங்கள் பெற்றுக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். நன்றி தேவனே, நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தம் அவருடைய வெளியேறப்பட்ட நமக்காக சிந்தப்பட்டதினால் இன்றைக்கு நாம் படைத்திருக்கிறோம். இந்த ரத்தத்தின் மூலமாய் புதிய ஒரு ஜீவன், புதிய வாழ்வு நமக்கு அளிக்கப்பட்டு நாம் எல்லா விதத்திலும் அவருக்குள்ளாக அவருடைய மீட்பையும் அவருடைய இரட்சணியத்தின் பாக்கியத்தை பெற்று அவருக்காக வாழும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நன்றி எழுதலோடு நாம் எல்லாருமாக சேர்ந்து இந்த திராட்சரசத்தை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆமென். பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பனே, பாதங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நீரை தொடர்ந்து நடத்தும் அப்பா. உங்களுடைய கிருபையின் பிரசனம் எங்களுக்குள்ளாக எப்போதும் காணப்படும் தேவனே. நாங்கள் ஒவ்வொரு போதும் அப்பா எப்பொழுதுமே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் ஜீவிக்க நீர் கிருபை தரும் அப்பா. எங்களுக்காக நீர் செய்திருக்கும் இந்த காரியம் எத்தனை சிறந்ததப்பா. எப்பொழுதுமே கர்த்தாவே நாங்கள் நன்றியோடு ஜீவிக்க கிருபை தந்து காத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தேவனே. ஆமென், ஆமென். பாருங்களே, இந்த நேரத்தில் கூட நம்ம எல்லாருமாக சேர்ந்து விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் என்ற இந்த பாட்டை நம்ம சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நாம் காணிக்கை தசம பாகங்களை நம்ம தனியாக எடுத்து வைப்போம். இதை பிற்பாடு நீங்கள் நம்ம ஒன்று கூடும்போது கொடுக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் டைரக்டாக நம்ம ட்ரெஷரருக்கு ஜோவேலுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவ தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. அவ தேடி ஓடி வந்தா, என்னை தேற்றி அணைத்து கொண்டா. என் பாவம் அனைத்தும் மன்னித்தா, புது மனிதனாக மாற்றினா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். Alleluia, amen.
அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றான். அவர் அன்பின் அபிஷேகத்தால் தினம் நிரப்பி நடத்துகின்றான். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக விடுதலை கொடுக்கிற தேவன், வெற்றியை கொடுக்கிற தேவன். பாடி தொடர்ந்து நடத்தும் தேவனே. இங்கிருந்து நாங்கள் சொல்லும் போது கூட, எங்களுடைய மற்ற சோழிகளை பார்க்கும் போது, மற்ற காரியங்களை ஏறெடுக்கும் போது, இந்த நாள் முழுதும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் அப்பா தெய்வீக பிரசனம் அபிஷேகம் நிறைந்த நாட்களாய் காணப்பட, கர்த்தருக்காக நாங்கள் ஜீவிக்கும் காலங்களாய் காணப்பட, இது அனுக்கிரக காலங்களாய் நாங்கள் எண்ணி ஜீவிக்க நீங்க கிருபை கொடுப்பீங்கப்பா. நீங்க ஆசீர்வதிப்பீங்க, தொடர்ந்து நடத்துவீங்க தேவனே. எங்களோடு கூட நீர் சேர்ந்து கொண்டு எங்களை பல விதங்கள்ல பயன்படுத்துவீர். ஆசீர்வதியும், எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும் தேவனே, ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆசீர்வாத பிரசனம் எல்லார் மீதும் இருப்பதாக, எல்லார் மீதும் இப்பொழுதும் எப்பொழுதும் இருந்து காத்துக் கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள தேவனே, ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்புடைய ஐக்கியம், தேவனுடைய மாறாத பிரசனம், வல்லமையும் வழிநடத்துதலும் உங்கள் ஒவ்வொருவரோடு கூட இந்த நாளிலும் சதா காலங்களிலும் நிலைத்திருந்து காக்க கடவதாக. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, அறிவிப்புகளை தெரியப்படுத்துகின்றேன். முந்தின வாரம் போன வாரம் நான் கூறின பிரகாரம் தான், ஆனால் சில காரியங்கள் புதுமையாக இருக்கும். ஒன்று வருகிற வாரத்துல சனிக்கிழமை பெண்கள் மாநாட்டு கூட்டம் நடைபெறும். அப்புறம் முதியோர் சீனியர்ஸ் ஃபெலோஷிப், அதுவும் கூட அவர்களுடைய ஏஜிஎம்மும் நடைபெறும். அப்புறம் நம்ம 19ஆம் தேதி நம்முடைய மாநாட்டு கூட்டம் நடைபெறும். வருடாந்திர மாநாட்டு கூட்டம் நடைபெறும். இந்த காரியங்களுக்காக நம்ம எப்போதுமே ஜெபத்துல இவைகளை தாங்கிக் கொள்வோம். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் நமக்கு ஆலோசனையும் தேவனாக இருந்து நம்மை நடத்தும்படியாக நம்ம கேட்போம். மற்ற காரியங்கள் நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ஜெப கூட்டம் நம்ம தொடர்ந்து இந்த வாரமும் நடத்துவோம். சோ எல்லாருமாக கலந்து கொள்ளுங்கள். நித்தமாகவே எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வருஷ கடைசிக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். அப்ப நம்ம ஃபுல் ஃபோர்ஸாக ஆண்டவருடைய பாதங்கள் பணிந்து ஒப்பு கொடுத்து தேவனுக்காக நம்ம தொடர்ந்து பிரகாசிக்க தேவன் கிருபை கொடுக்கும்படியாக நாம் கேட்கும் ஜனமாக நம்ம காணப்பட வேண்டும். அப்புறம் 19ஆம் தேதி போன வாரம் 13ஆம் தேதி சொல்லிட்டேன், கொஞ்சம் ராங்கா போயிடுச்சு. 19ஆம் தேதி பிள்ளைகளுடைய சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறும், கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடைபெறும். சோ நாம் அதுக்காக ஜெபித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை இந்த கூட்டத்திலும் பிள்ளைகளோடு கூட அவர் பேசுவாராக. அப்புறம்
வாலிபர்களும் ஒரு விசேஷ கூட்டம் ஏற்பாடு செய்கிறார்கள். அவர்கள் இன்னும் தேதியெல்லாம் குறிப்பிடவில்லை. ஆனால் அந்த வாலிபர்களுடைய கூட்டத்துக்காகவும் நாம் ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய கிறிஸ்துமஸ் ஆராதனை, புத்தாண்டு ஆராதனை, இதை குறித்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. சீக்கிரத்துல நமக்கு தெரிவிக்கப்படும். CCM மூலமா, அப்புறம் மாநாட்டு மூலமா நமக்கு தெரிவிப்பார்கள் எப்படி இதை நம்ம செய்ய போகிறோம் என்று. ஏன்னா இன்னும் பொதுவாக நமக்கு அறிவிக்கப்படவில்லை. சோ அதனால அந்த SOP எப்படியாக காணப்பட போகிறது என்று நமக்கு தெரியல. என்றாலும் கூட நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து படிப்படியாக நம்முடைய எல்லா காரியங்களிலும் நமக்கு நிறைவை கொடுக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவார்கள். ஆமென், ஆமென்.